I call our Akram Ustad to give vote of thanks. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, this is the fourth occasion. We conduct, this is the 107th flag hosting program. We all have a lot of chief dignity and gather a lot of knowledge and a lot of experience from him. This week was a specific week to specify the flag hosting program by our beloved brother, Anchor Ashik brother, Jazakallah Khairan Jaza for arriving our premises. I'm seeing his guy from I am final year, South Zumra was studying in the premises. Also he was one of guest in the program. We also conducted a lot of program, but our brother Ashik, Anchor Ashik, our brother has been the unique speciality. If you have to anyone has a sadness or depression in the situation, the Anchor Ashik brother has been speaking and started to speak. All the fear, all the sadness are go away, all the depression are gone because of his speech. Jazakallah khairan jaza. Allah will give us the brightful life. Jazakallah brother. And then our chief dignitary of the day, Mr. and Dr. Afzal sir, he deliver his experience and knowledge, beneficial thoughts about us, and our important role in our campus, our Abbas Mandari sir. He will conduct every flag hosting program. He will be arranging our chief dignitary, and he will be a backbone of our premises. Jazakallah khairan jaza, Abbas Mandari sir. Allah will give us more life. Ameen. I would like to share my thoughts in my mother tongue, Tamil. Alhamdulillah. இதுவரை நாம் 107 வாரங்களை கடந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உண்மையாகவே நாம் இதுவரை கடந்த 107ஐ தாண்டி இந்த நிகழ்வில் ஒரு புதுமையை நான் கண்டேன். நம்ம ஆஷிக் அவங்களுடைய இந்த அனுபவம், நான் இந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், நம்ம டாக்டர் அஃப்சல் அவங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த தாட்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண நம்மளுடைய பாய்ஸ், 3rd Zumra and 4th Zumra பாய்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க. இது எதற்குண்டான ஒரு அடிப்படைன்னு சொன்னால், நம்மளுடைய திறமைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அதாவது பொதுவாக சொல்லணும்னா, ஒருத்தவரை எப்படி நம்ம அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய திறமையை வச்சு தான், அவர் செய்யக்கூடிய வேலையை வச்சு தான். இப்போ உதாரணமாக 5வது Zumraல முஃபிஸ் மோலா இருக்கிறார் வச்சுக்கோங்களேன். அவரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? அவர் ஒரு பொறுப்பு கொடுத்தா கரெக்டாக பார்ப்பார், அவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார். இப்போ அடுத்து பாருங்கள், யூசுப் அஃசாவை நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் பார்த்த உடனே நமக்கு மைண்டுக்கு என்ன தாட் வருது? அவர் கிராத் அழகாக ஓதுவார், யூசுப் பாடத்தை கரெக்டாக கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு தாட் வருதா இல்லையா? அப்போ நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி நமக்கு வெளியாகும் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போ நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம வெளிப்படுத்திக்கிறோமோ, எப்போ நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கிறோமோ, அப்போ தான் நமக்கான ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். அதுபோல் 5 விரல்களும் ஒன்று கிடையாது, எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும், இன்னொருத்தவருக்கு வேற திறமை இருக்கும். இப்போ பொதுவாக பிடி சாருக்கு என்ன தேவையில்லை? மேக்ஸ் தேவையில்லை. டீச்சருக்கு பாடி ஃபிட்னஸ் தேவையில்லை. அப்போ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீ உன்னை வளர்த்துக்கும். அதற்குண்டான மேடை தான், அதற்குண்டான ஒரு களம் தான் நீ படிக்கக்கூடிய அந்த கால அவகாசம், 5 வருஷமோ 7 வருஷமோ, அதுக்குண்டான அந்த டியூரேஷன் தான். அப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த டியூரேஷனில் நீ எப்படி உன்னை தயார் பண்ணிக்கிறியோ அப்படி தான் நீ முடித்த பிறகு உன்னை பிரகாசிக்கும். எப்படி தன்னை தான் செதுக்கிக் கொள்கிறாயோ அப்படி தான் அதனுடைய வெளிப்பாடுகள் இருக்கும். உன்னுடைய டயத்தில் உன்னுடைய அந்த வாய்ப்பில் நீ மிஸ் பண்ணிட்டு, எனக்கு அந்த வாய்ப்பு இழந்துருச்சு, நான் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முடிஞ்சதுக்கு பிறகு நான் 7 வருஷம் முடிச்சதுக்கு 5 வருஷத்துக்கு முடிச்சதுக்கு பிறகு போய் நான் இருக்கும்போது நான் அப்படி பண்ணியிருக்கலாம், நான் படிக்கும் போது என்னுடைய நாலேஜ் ஸ்கில், என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நான் வளர்த்துருக்கலாம், என்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அரபி நாலேஜ் இன்னும் கொஞ்சம் வளர்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய டியூரேஷன் எதெல்லாம் கற்றுக்கலாம்,
நான் இதெல்லாம் என்னை மேம்படுத்திக்கலாம், நான் எப்படி என்னை நான் மெருகூட்டிக்கலான்னு யோசிக்கிற பார்த்தியா, அதுதான் உன்னுடைய வெற்றிக்குண்டான வழி. இங்கிலீஷ் ஒரு கோட் சொல்லுவாங்க, த சக்சஸ் பிகம் நாட் டுடே பட் டெஃபினெட்லி ஒன் டே. சக்சஸ் ஆகணும்னா நாளைக்கு இன்னைக்கு ஆகிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நாள் ஆகலாம். அதுக்குண்டான விதையை நீ இன்னைக்கு போடு, அதுக்குண்டான முயற்சியை இன்னைக்கு எடு. கண்டிப்பாக என்ன பண்ணுவ, ஒரு நாள் அது நீ வெற்றி அடைவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் சொல்கிறான், இன் ஷக்கர்த்தும் லஅஸீஸ் அன்னக்கும், நீ எனக்கு சுக்குர் செய், நீ எனக்கு நன்றி செலுத்து, நான் உனக்கு அதிகப்படுத்தி தரேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இன்னைக்கு நிறைய ஸ்பீச், நிறைய நாலேஜ் நம்ம கேதர் பண்ணிட்டு, நானும் ரொம்ப நேரம் பேசணும்னு விரும்பலை, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான் கூப்பிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எதை இழந்தாலும் சரி உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்துடாத. டோன்ட் லாஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். எதை வேணா ஒருத்தவன் இழக்கலாம், தன்னுடைய கண் பார்வை இழக்கலாம், தன்னுடைய செவி பிறனை இழக்கலாம், தன்னுடைய கையை இழக்கலாம், காலை இழக்கலாம், அவன் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் ஒருத்தவன்கிட்ட தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு நொடி கூட அவனால் வாழ முடியாது. உணவில்லாமல் வாழலாம், குடிக்க நீர் இல்லாமல் வாழலாம், ஆனால் உன்னால் ஒரு நொடி கூட தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், 1000 பேர் 1000 சொல்லுவான், தூற்றவன் தூற்றட்டும் போற்றுவர் போற்றட்டும் என்று சொல்லுவாங்க. அப்போ நீ அந்த போகக்கூடிய பாதையில், நீ கடக்கக்கூடிய அந்த பாதையில் 1000 பேர் 1000 சொன்னால் பிரச்சனை இல்லை. நான் என்னை பற்றி என்ன சொல்கிறேன், நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ ஹைர், ஐ ஹோப் தட் வி ஆர் ஆல் குட் path. Allah will make us to reach the good destination. Alhamdulillah. First of all, thank you for giving this opportunity. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh.